இன்றைக்கி சமையல் வந்து வாழைப்பூ சாதம், எண்ணெய் கத்திரிக்காய், வெண்டைக்காய் போட்டு ரைத்தா, தயிர் பச்சடி அதான் பண்ண போகிறோம் இல்லையா? வாழைப்பூ எப்பயுமே நம்ம வந்து பர்பஸ்லேயே நிறைய காமிச்சிருக்கோம். ஸோ இது வாழைப்பூ சாதம் பண்ணுவேன் நான், அதையும் காமிக்கலாம்னு நினச்சேன். என்ன அளவுனா வாழைப்பூ ஒரு பூ ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஓகே. அது நல்லா இப்படி பிரிஞ்சு பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் இருக்கும். 1.5 கிளாஸ் வந்து ரைஸ். ஸோ அதில் வந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், கல்லெல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி நறுக்கிருக்கு. மோரில் போட்டு வச்சுருக்கேன் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. அது ஒரு 10 நிமிஷம் மோரில் போட்டு வைக்கணும். ஆமாம். ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், இஞ்சி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சும்மா 2 ஏலக்காய் இலை, பிரிஞ்சி இலை. அப்புறம் வந்து உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி. ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக பண்ணுறது தான். வேணுங்கிறோம் வந்து வெங்காயம் பிடிக்கணும், வெங்காயம் போட்டுக்கலாம். பட் இதுவே நல்லாயிருக்கும். இல்லை சில பேர் வந்து தேங்காய் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து வெங்காயம் போட மாட்டேன், தேங்காய் போட மாட்டேன், அப்படியே பண்ணுறேன். ஓகே. பச்சை மிளகாய் வந்து 4. ஓகே. பச்சை மிளகாய் 4, இஞ்சி ஒரு பீஸ். ஓகே. 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய். ஓகே. அதில் வந்து இதெல்லாம் போட்டுறேன். கொஞ்சம் இதானதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடணும். இது வேண்டான்னா விட்டுடலாம். இந்த சப்போஸ் இந்த பட்டை ஸ்மெல்லு, இந்த பிரிஞ்சி ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா வேண்டாம், வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டால் கூட போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குல்ல, அந்த கசப்பை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த வாசனை தூக்கிடலாம். புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு போட்டுறேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாதம் போட்டு இது பண்ண வேண்டியதான். ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆழ்வார் திருநகரி போய்ட்டு வந்தோம் இல்லையா? 9 இப்போ திருப்பதி, நவ திருப்பதியில் 5 சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி 6ஆவது சொல்ல போகிறீங்களா? ஆமாம். 6வது ஸ்தலம் என்னென்னு பார்ப்போம். அது நம்ம வந்து எதுலேருந்து ஆரம்பித்தோம்? சூரிய ஸ்தலம்லேருந்து ஆரம்பித்தோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். குரு ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி, அது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை, சுக்ரன். கரெக்டாக வெள்ளிக்கிழமை சுக்ரன் வருதுல்ல? ஆமாம். சுக்ரன் வந்து 6வது ஸ்தலத்தில் இருந்தான்னு வச்சுக்கேன். அஸ்ட்ராலஜி பிரகாரம் 6வது ஸ்தலத்தில் இருக்கும்போது நம்மளை வந்து ரொம்ப நன்னா பார்த்துப்பாலாம். அந்த பெருமாள் வந்து இங்கே இருக்கிற பெருமாள் வந்து அதான் நம்மாழ்வார் சொல்கிறார், என்னை வந்து சேர்த்துக்கோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப நன்னா பார்த்துப்பாரா அந்த பெருமாள். மகர நெடுங்குழை காதர், குழைக்காத நாச்சியார் வந்து அம்பாள். ஒரு நிமிஷம் குழப்பமே சொல்லிடுறேன். இது வந்து போட்டேன் இல்லையா? இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த வாழைப்பூ போட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டேன். இப்போ வந்து இந்த வந்து எவ்வளோ சாதம் வச்சுருக்கு இல்லையா? சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, இது கொஞ்சம் வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம். அதனால தான் பச்சை மிளகாய் 2மே போட்டிருக்கேன். அப்புறம் கசப்பு தண்ணி போகிறதுக்காக. அப்படியே இந்த தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் சொல்கிறதுக்கும் வதங்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். இங்கே திருப்பேரைன்னு பேர், இந்த ஸ்தலத்துக்கு பேர் தென்திருப்பேரைன்னு. திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பேர் நகர்னு ஒரு இடம் இருக்குது, அதுவும் 108. அதனால குழப்பம் வரக்கூடாதுன்னு தென்திருப்பேரை அப்படின்னு வச்சுருக்கா. இந்த திருப்பேரை அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்துலாம் ஸ்ரீபேரை அப்படின்னு சொல்லுவாள். ஸ்ரீபேரைன்னு எப்படி வந்ததுன்னா, பூமாதேவி வந்து இங்கே தாமிரபரணி ஆற்றுல தவம் இருந்து அந்த ஆற்றுல இருந்து 2 மீன் வடிவில் காதணி கிடச்சதான். அந்த காதணி வந்து பெரிய காது இருக்கிற பெருமாளுக்கு போட்டால் நன்னா இருக்குமேன்னு நினச்சாலாம். அப்போ பெருமாளை வேண்டின்னு இருக்கும்போது பெருமாளை வந்து தானே போட்டுண்டாராம் அந்த 2 காதணிகளும். அதான் வந்து மகர நெடுங்குழை காதர் அப்படின்னு சொல்லுவோம். மகரம்னா மீன், நெடும்னா நீண்ட, குழை அப்படின்னா காதில் போடுற அணிகள், காதர் அப்படின்னா அந்த காதை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த பெருமாளுக்கு பேர் மகர நெடுங்குழை காதர். குழைக்காத நாச்சியார் அந்த அம்பாள் பேர். உற்சவர் வந்து நிகரில் முகில் வண்ணன், ரொம்ப அழகான பெருமாள். இங்கே வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வறட்சி போய் வளம் பெருக, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப சிறப்பான ஸ்தலம். பழைய காலத்தில் வந்து வருண பகவானே வந்து பெருமாளை வேண்டின்னு இருந்த ஸ்தலம். அதனால் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலம். 10வது நூற்றாண்டில் ஒரு மன்னன், சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன், அவன் வந்து இங்கே அவனுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிற பிராமணாலையும் சோழ நாட்டிலேருந்து ஆளுகள் எல்லாம் கூட்டின்னு வந்து இங்கே வந்து மந்திரம் சொல்ல வச்சானான். அவனுக்கு வேண்டியது வந்து 108 பேர். மந்திரம் ஓதரவா வந்து 108 பேர் வேணுமா. அதான் 108ல் 1 குறையிறது. கோவிலுக்கு உள்ளே போனால்
மந்திரம் ஓதுறவாள்லாம் 108 கரெக்டாக இருக்கலாம். அப்போ தான் தெரிஞ்சதான் அந்த மந்திரம் ஓதுறதுல ஒன்று கம்மியாக இருந்ததில் பகவானும் சேர்ந்துட்டாரான். ஒன்று கம்மியாக இருந்ததான். அவனுக்கு குழந்தை வர வேண்டி கேட்டுன்னு இருக்கான் சுந்தரபாண்டியன். 108 வேணும்னு வேண்டின்னு இருக்கான். ஊருக்கு வந்து பார்த்தா 107 தான் இருக்கா, ஒன்றும் இல்லை. பெருமாளே 108 வந்துட்டாரான். உள்ளே போனால் 108 இருக்கான்னா அந்த ஊரில் இருக்கவாள்லாம் சொல்லுவாள், இந்த பெருமாள் வந்து எங்களோட சேர்ந்த ஒருத்தர், எங்களோட சேர்ந்து அவரும் ஒருத்தர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அப்படி நினச்சிருந்தான் அவன் இருப்பான் அந்த ஊர்க்காரெல்லாம். தென்திருப்பேரை அப்படின்னு. அது இன்னும் அந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பெருமாள் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கும் கருடாழ்வார் இருப்பார், உட்காந்துப்பார் நந்தி மாதிரி. இங்கே மட்டும் கொஞ்சம் விலகி இருப்பார். ஏன்னா தென்திருப்பேரில் வந்து பார்த்தோங்க அவருக்கு அது என்னன்னா, அந்த தென்திருப்பேரையில் வேத ஒளி கேட்டுட்டே இருக்குமா. அந்த வேத ஒளியோட சேர்த்து மைதானத்தில் ஆடுற சிறுவர்களும் வந்து ஆடும்போது வேதம் சொல்லிகிட்டே ஆடுவாளாம். கபடி கபடி கூட கபடி கபடின்னு சொல்கிறத விட்டுட்டு கபடிக்கு பதிலாக வேதத்தை சொல்லிட்டு விளையாடுவாளாம் அந்த சிறுவர்கள்லாம், அந்த குழந்தைகள்லாம். அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கருடாழ்வார் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். வெண்டைக்காய் ரைத்தாக்கு. ஆமாம், வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு சும்மா ஒரு ஸ்பூன் தயிர் பச்சடிக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும் போட்டு ஒரே ஒரு தக்காளி இது நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு அப்புறமா தாளிச்சு கட்டி தயிர் விடணும். இருக்குல்ல? வெந்துட்டுனா இப்போ சாதத்தை கலந்துடணும். ஆமாம், கொஞ்சம் ஜலம் போட்டுன்னு பார்த்தேன். கொஞ்சம் இந்த உதுதுலேயே வராதுனால நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. இந்த தோடு பூமாதேவி கரைச்சது இல்லையா, அதான் பெருமாளுக்கு மாட்டிருக்கா. ஆமாம், அதனால தான் பேர் பெருமாளுக்கு வந்து மகர நெடுங்குழை காதர் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அர்த்தம் இருக்குது பின்னால். அதாவது பூமாதேவி வந்து தாமிரபரணி ஆத்தங்கரையில் உட்காந்து வேண்டின்னு இருக்கும்போது ஆத்தங்கரையிலேருந்து 2 தோடு கிடச்சி அதை பெருமாளுக்கு போட்டாலாம். மகர நெடுங்குழை காதர்னு பெருமாளுக்கு பேர் வந்தது. உழைக்காத நாச்சியார்னு தாயாருக்கு பேர் வந்தது. அப்போ தோடை கொடுக்கும்போது வானத்திலேருந்து தேவர்கள்லாம் பூமாரி பொழிஞ்சாலாம். அப்போ பூமாதேவி வந்து லக்ஷ்மி தேவியாகவே ஆயிட்டாலாம். அந்த அளவுக்கு ஒரு கடாட்சமும் ஒரு அழகும் வந்துருக்கான் பூமாதேவிக்கு, லக்ஷ்மி தேவி மாதிரி. அதனால் பேர் வந்து ஸ்ரீபேரை, திருப்பேரை அப்படின்னு வச்சு தென்திருப்பேரை அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு பின்னால் அர்த்தம் என்னென்னா, இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பெருமாள் நமக்கு கொடுத்தது அப்படின்னு கவனம் இருக்கணும் நமக்கு. என்ன இந்த இதில் கிடைச்சாலும் சரி, விளைஞ்சாலும் சரி, அது வந்து பெருமாள் கொடுத்த வரம் அப்படின்னு நினச்சிண்டு அந்த நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் பெருமாளுக்கு. அதான் விஷயம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஞானமும் நம்மளுடைய தேஜஸும் வளரும், பெருகும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இங்கே வந்து சுக்கிரஸ்தலமாக வச்சா அந்த இடத்த. நல்லா இருக்குல்ல? ஆமாம், தென்திருப்பேரை நல்லா இருக்கும். கோவில் சூப்பராக இருக்கும். சில பேர் இந்த விளையாடுறதுக்கு அழகாக இவ்வளோ பெரிய நல்லா. ஆமாம், அங்கேருந்தே பெருமாள் பார்த்தானா தெரியும் ஊரில் என்ன நடக்கிறது, பசங்கள் விளையாடுறது அதெல்லாம் தெரியும். கருடால் வர கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ அப்படின்னாராம். கலர் கரெக்டாக வந்துருக்குல்ல? கரெக்டாக வந்து காய்ச்சி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து இங்கே வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் இருக்கும். இதையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தயிர் வந்துட்டேன். ஓகே. இந்த காய்க்கு ஏற்ற உப்பு போட்டேன். கடுகு உளுத்தம் இருப்பேன். காரம் வேணும்னா ஒரு மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து அந்த சாதம் கொஞ்சம் காரமாக இருக்கனால சாதம் காரம் போடலை. வேணும்னா தயிர் பச்சைக்கு ஒரு மிளகா போட்டுக்கலாம். வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. சரி. ஆமாம், எண்ணெய் கத்திரிக்காய் வந்து சிம்பிள் வெர்ஷன் பண்ண போகிறோம். அது ரெடி எண்ணெய் கத்திரிக்காய். ஆமாம், ரொம்ப சீக்கிரம். அப்படின்னா தேங்காய் இவ்வளோ எடுத்துருக்கேன் ஒரு கையிலுக்கு. காரத்துக்கு ஏற்றளவுக்கு சாம்பார் பொடி நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இது வந்து உப்பு, கல் உப்பு. அப்புறம் பிறகு புளி, இதில் புளி, சாம்பார் பொடி, தேங்காய், உப்பு, புளி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா குறைக்குறேன்னு அரைச்சிட்டுருவேன். அரைச்சிட்டு இது உள்ளே வைக்கணும். மசாலா ஸ்டஃப் பண்ணணும் ஈஸியாக டக்குன்னு பண்ணுறதுக்கு. ஓகே. தேங்காய், சாம்பார் பொடி, புளி, உப்பு இல்லையா, பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஆமாம், எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சுருவேன். ஓகே. எண்ணெய் கத்திரிக்காய் ஷாலோ ஃப்ரை. ஆமாம், ரக்ஷாவோட லாங்குவேஜ் இது. ஆமாம், ஷாலோ ஃப்ரை.
இல்லை ரக்ஷா? ஆமாப்பா. ரெக்ஷா அன்றைக்கி ஒன்று பண்ணியிருந்தேன் எண்ணெய் கத்திரிக்கா இவ்வளோ நல்லா இருந்ததுல்ல? ஆமாம். நம்ம ரெக்ஷா கொஞ்சம் நீ பண்ணி ஒரு நாள் பண்ணி வீடியோ நான் பண்ணுறேன். நீ இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீ பண்ணுறதுக்கும் ரக்ஷா பண்ணுறது என்ன டிஃப்ரென்ஸு? மசாலா சூப்பராக போட்டிருந்தா எள்ளெல்லாம் போட்டிருந்தா இல்லை? நான் ஆந்திரா ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஓ அப்படியா? ஸோ ஆந்திரா ஸ்டைலில் என்னென்ன ஆட் பண்ணுவேன்? அது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்படியா? சஸ்பென்ஸா? ஓகே. ஸோ வெயிட் ஃபார் ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய். சூப்பராக இருந்தது பண்ணானுங்க. பண்ணிட்டு காணவே இல்லை ஆற்றுல. அன்றைக்கி காணவே இல்லை. 1 கிலோ பண்ணது அப்படியே காணுங்க. இது போட்டேன் இல்லையா? கொஞ்சோண்டு இந்த மிக்ஸி அலமிண்டேன் அந்த யூஸ் பண்ண வேண்டான்னு அலமிண்டத்தை சும்மா அப்படி லேஸாக விட்டுருங்க. ரொம்ப இல்லை கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா இதாகும். இன்றைக்கி சமையல் ரெடி. பார்த்தீங்களா? ஆயிடுது கத்திரிக்காய். சிம்பிள் வெர்ஷன் எண்ணெய் கத்திரிக்காய். அது வந்து வாழைப்பூ சாதம், வெண்டைக்காய் தயிர் பச்சடி, வாழைப்பூ சாதம், அமர்க்கலமான தளிகை. தேங்க்யூ. இவங்க கதையும் அமர்க்கலமாக இருந்தது. தென்திருப்பேரை. ஆமாம், சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பெருமாள் கேட்டது சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், சுக்ரஸ்தலம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி. ஓகே, தேங்க்ஸ் ஜெஷன். ஓகே.